two things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. Friends, கொல்லின் கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. போகிறோம், கொண்டாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதான் என்ட்ரன்ஸு. தென் தமிழகத்திலே அதிக கொண்டை ஊசி வளைவுகள் மலை. ஆமாம் கத்தி, நிறையா இருக்குது. ஒரு 70 வளைவுகள் இருக்கும். இப்போ பற்றி என்ன நினைக்கிறேன்? நல்லா இருக்கும் தான் கத்தி நினைக்கிறேன். நண்பர் வேறு வந்துட்டார், நம்ம கூட காலேஜில் படித்தார். இவர் ராசிபுரத்தில் இருக்காரு. கொல்லிமலைக்கு நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வந்துட்டு இருக்கிறது தான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொல்லிமலையே ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஏன்னா குளிர் காலம் வேறு. கிளைமேட் டைமிங்கே தான், சீசனே தான் நவம்பரில் இருந்து டிசம்பர் 2 வரைக்கும் தான் சீசனே. நீங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸோட யாரோட வந்தாலும் இந்த டிசிஷன் வாங்க, நல்லாயிருக்கும் எல்லாமே. மேலே போயில உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபஸ்ட்டு கொண்டை யூஸ் வேலையை உங்களை காட்டுறேன். 35வது பெண்டு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நம்ம நேரம் பஸ்ஸு கிஸ்ஸு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி திருப்புவாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 2வது பெண்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு கார்த்தி. வர மேலே வேறு நிறைய தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. மேலே போய் பார்ப்போம். பஸ்ஸெலாம் வருது, கீழே வேறு நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தது. என்ன ஏதுன்னு போய் பார்ப்போங்க. ஆகாயங்கையில் வேறு வேகமாக வருது அந்த தண்ணி. மேலே விட்டாங்கன்னா போகலாம், டைம் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா பார்ட் 2ல் நாங்கள் பின்னாடி திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே எப்படின்னா மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ட்ரிப்பில் திருப்பிடுவான்டா. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இந்த பெண்டில் பஸ்ஸு லாரி எதுவும் பெருசாக தான் திருப்ப முடியாது. கொஞ்சம் டேஞ்சரான பெண்டு தான் இருக்கும். எதாவது பெண்டு 35வது பெண்டா? 34 கர்த்தி. ஆனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே டேஞ்சரான பெண்டு. வண்டி எதுவுமே இந்த இடத்துல திரும்ப பாருங்கள் எவ்வளோ டேப்பராக இருக்குது. ஆமாம் பாருங்கள், இயற்கை அமைஞ்சு எதுவுமே இல்லை மணி. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரிட்டர்ன் போனாலும் ரிவேஸ் ஒன்று தான் போனோம். செக்ஷன் ஒர்க் நடக்க மாட்டிருக்கு. 10 வீலர் டாரஸ் லாரி ஜல்லி ஏற்றிட்டு போகுது. எவ்வளோ இதாக போகுது பாருங்கள். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிபி ப்ளூ மெட்டல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டோம் ஒரு வழியாக. மொத்தம் 70 பெண்டு, 69வது பெண்டில் இருக்கும். இங்கே ஏன்னா இங்கே கீழே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரியும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது. கீழே போய் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது யாருக்குமே தெரியாது. 68 to 69வது பெண்டு. கரெக்டாக 69வது பெண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள்.
ஆனால் வேறு லெவலில் இல்லை சில பேருக்கு லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக வரப்போகிறவங்க பாருங்கள், கீழே நல்லாயிருக்கும். புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பிளேஸ். கீழே போய் பாருங்கள், வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. கீழே போகிற வழி காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் மக்களே, உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். ஆனால் வேறு லெவல் மக்களே, மிஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும். வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமே சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கேயோ போகலாம், ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி வியூ கிடைக்காது. இது கொல்லிமலைக்கு வரவங்க நிறைய பேர் இந்த இடத்தையே மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வாங்க பாருங்கள், அப்படியே வியூவை காத்தி அப்படியே காமிங்க. இங்கே முன்னாடியெல்லாம் பாருங்கள், அந்த கடைசியிலேருந்து இது ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு தெரியல, ஆனால் கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் ஓரளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. மணி 3 மணி ஆகுது. மிஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த பக்கமும் பாருங்க, அது இந்த பக்கம் காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்க. இதுக்கு மேலே டவுன் ஹில்ஸ் இருக்கும், அப் ஹில்ஸ் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்தால் ஒரு சோளக்காடும்பாங்க இது பேர். நீங்கள் வந்தீங்கன்னா ஏடிஎம், பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இங்கே இதை விட்டால் மேலே இருக்குது. பெட்ரோலுக்குலாம் பயப்படவே தேவையில்ல, எல்லாமே மேலே இருக்குது. 2 பங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இதை விட்டால் அடுத்த டவுனுக்கு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வேறு சோளக்காடு எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவையானது பலாப்பழம், மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பழங்குடி சந்தை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் மார்க்கெட்டு, லோக்கல் மார்க்கெட்டு. நம்ம மேலே வரையில் பார்த்தோம்ல சோளக்காடுன்னு ஃபஸ்ட் ஊர், அந்த ஃபஸ்ட் ஊரில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. எல்லா நாளுமே இயங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிங்க அவங்களோட பழம், வாழைப்பழம், என்னென்ன பொருள் விளையுதோ அதை மட்டும் தான் விற்பாங்க. பாருங்கள், எல்லாம் வந்து எல்லா பழமும் இருக்குது. அங்கே கோயில் ஆள் இருப்பாங்க மேலே, வாழைப்பழம் சீசன் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம்ங்க. சொல்லவே மாட்டோம். இது என்னதுக்கா? மலைப்புளியா? புளிங்க மேலே விளையாடுங்க. ஆமாங்கண்ணா. அது வந்து இடிச்ச புளி, உரல்ல போட்டு இடிச்சு ஓகே அது செய்வாங்க. இது வந்து இடிக்காத புளி, ஆனால் ரெண்டுமே விதை எடுக்கிறது தான். ஓகே. அது 250. இப்போ சீசன் இல்லாதனால, சீசன் அப்போ வந்து அது 150 ரூபாய், அது 300 ரூபாய். அது இதுவும் கொட்டை புளி தான், அது இடிச்சது உரல்ல போட்டு நல்லா நோக்கி அது இடிக்கிற புளி. எல்லா டைமுமே இந்த புளி சீசன் இருக்குமா? எல்லா டைமுமே இருக்கு. இது என்னதுக்கா? மலைத்தேனா? மலைத்தேன். எவ்வளோக்கா லிட்ரு? அது 1/4 லிட்டரு வந்து 300 ரூபாய். எல்லாமே இது மலை வாழைப்பழம், இது தேன் வாழை. கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கீங்க? காலையில் 7 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு தந்துடுவாங்க. நாங்கள் பொம்பளைங்கிறதுனால 7 மணிக்கு வருவோம். 7 மணி சாயந்தரம் 7 மணி வரல. சரி சரி. இது இஞ்சாக்கா? அது இஞ்சி கண்ணு, இது நார்த்தாங்க ஊறுகாய் போடுறதுக்கு. ஓகே. இது பப்படி மஸ். சரி. அது கொழுந்தி பழம். செவ்வாழையில இங்கே விளையாடுறதாக்கா இந்த பழம்லாம்? எல்லாமே இங்கே விளையாடும். அது பப்பாளி பழங்களா? சரி சரி. பழம் இது வந்து நாத்தாங்காய், அது வந்து நாவல் பழம், அது சப்போட்டா, ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு பழம். எல்லா நாளுமே ஓடுங்களா? டெய்லியும் ஓடாது, சனி ஞாயிறு மட்டுங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு வரும். அப்புறம் அதுக்கு மேலே போட்டோம். ஆனால் கடை ரெகுலராக இருக்குங்க. கடை காலை 6 மணிக்கு வரும், நைட்டு 8 மணிக்கு. காலைல 6 to 8 டெய்லியுமே கடை இருக்கும். வெங்காயம் மேலே விளையுதுங்களா கீழேங்க? இங்கே தான் விளையுது, எல்லாமே இங்கே விளையுது. எல்லாம் இங்கே விளையுதுங்க. சரி. கீழே எவ்வளோ தண்ணி வெங்காயம் கிலோ? கீழே 40 ரூபாக்கா? 40 ரூபா. இல்லை இப்போ ஏறிடுச்சு. இது 50 ரூபா தம்பி, 1 கிலோ.
வித்தியாசம் இருக்குல்ல இங்கே மழை வெங்காயத்துக்கும் கீழே உள்ளதுக்கும். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, இப்போ இருக்குது. நல்லா வரும். நல்லா ட்ரை பண்ணுவாங்க. மழை வளமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேட்கவே இல்லை, அந்த அக்காவே கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். வாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, சாப்பிட்ற பழம் சரிங்கக்கா. கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எல்லா பழத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ சொல்லிடுங்கக்கா. இது வந்து மலைப்பழம். சரிங்கக்கா. இது மலைப்பழம். சாப்பிட்றதுக்கு சத்தாகவும் இருக்கும், பழம் டேஸ்டாகவும் இருக்கும். சரிங்கக்கா. நல்லா இருக்கும். இது வந்து தேன் வாழை. இது தேன் வாழைங்களா? அது பழம் சூப்பராக இருக்கும். இதுங்க. தேன் வாழை. சரிங்கக்கா. வேறு இது வந்து இங்கே கொம்பு தேன். கொம்பு தேன்னாங்கக்கா? மரத்தில் இருக்கிற தேன். மரத்தில் இருக்குதுங்க. எவ்வளோக்கா லிட்ரு? லிட்ரு வந்து 1700 ரூபா வரும். ஒரிஜினலுங்க? ஒரிஜினல். உங்ககிட்ட இருக்க 1/4 லிட்டரா? இது காலு. சரிங்கக்கா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரிங்கக்கா. சரி அக்கா, வந்து இப்போ நமக்கு ஜம்னலி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆப்பிளுங்களா அது கொடுத்துருக்காங்க. உப்பு போட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையான ஆளுங்க, நல்லா பேசுகிறாங்க. வாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பண்பாக பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. வாங்க, அந்த ஒரு டைம் வந்து பாருங்கள், கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இதாக தான் நமக்கு ஜம்னலிக்காய் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, ஒன்று டேஸ்ட் சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. வாங்க, சாந்தி அக்கா பேர், கடை வந்து பெருமை அக்கா கடை பக்கத்துலேயே இருக்குது. வந்து வேணுங்க வாங்கிட்டு போங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் இது எல்லாமே மேலே விளையிறது தான், எதுவுமே ஹைபிரிட்டில் எல்லாமே நாட்டுக்காய் தான். எல்லாமே வந்து விருப்பப்பட்டது வாங்கிக்கோங்க. வாங்க பாருங்க, பாருங்க அன்போட இதை பாருங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்ததே போதும். இல்லை போதுங்க, பாருங்க வேணான்னு சொன்னால் கூட விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாங்க, நீங்க வாங்க, எங்க பையன் வயசு உங்களுக்கு எல்லாம் போங்க. கண்டிப்பாங்க, சந்தோஷங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். போய்ட்றாங்க. சரி வரேங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கொல்லிமலை ஆண்ட வல்வில் வரி. நம்ம என்ன ஊருக்கு வந்திருக்கோம்னா செம்மேடு. சோளக்காடுக்கு அடுத்தது அடுத்த டவுன் வந்து செம்மேடு. செம்மேடோட பஸ் ஸ்டாண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, யானை பிஏ ரெசார்ட். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் இங்கே நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகு பார்த்தோம்ல, அதனுடைய செடி இதுதான். மரத்தில் கொடி மாதிரி வளர்ந்துருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. கார்த்தி படிக்கிறான், பார்க்கலாம் இருங்க. அங்கேயே கீழே பார்த்தீங்கல்ல, ஆனால் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மிளகுல இப்போ தான் ஊறுகாய் போகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எப்படி கத்திருக்கு, நல்லா இருக்கா? வருண்ட்டு ஒன்று கொடுங்க. வருண் நீங்கள் சாப்பிட்டு வரு. எப்பரா இருக்குது? காரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் தான் இந்த ஊறுகாய் வந்து நம்ம மோர் மிளகாலாம் போகிறோம்ல, அந்த மாதிரி ஊறுகாய் போட சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், மரம் பார்க்க சின்னதாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ பெருசு, மரமே பெருசாக இருக்குது. அங்கே பாருங்கள், அதுலேருந்து எப்படி இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே காப்பியும் விளைச்சல் இருக்க மாட்டேங்குங்க. பாருங்கள், காப்பி உங்களுக்கு அப்படியே தெரியும், பழத்தெல்லாம் பொறுக்கி இது பிரித்து இந்தா பாருங்க, கார்த்தி காட்டுறாரு, தெரியுதுங்களா? பழம் இருக்குல்ல, இதை வந்து கார்த்தி பல்லு காரையாயிரும், சாப்பிடாத. அது காட்டுங்க. இந்த இது இருக்குல்ல, ஃபால்ஸா? நானே ஃபால்ஸா? நம்ம அருவியா? ஆமாம் கார்த்தி, நம்ம அருவி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. பார்ப்போம், நல்லா இருக்கு. வேறு எப்பரா இருக்கு ஃபால்ஸு? க்ரௌட்